தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனக திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. எல்லாம் வல்ல சிவனை வணங்கி உலகெங்கும் ஆளும் அத்துணை மேஷராசி நண்பர்களுக்கும் உங்கள் ஜோதிடர் ஆய்வாளர் கோவை குருமூர்த்தியின் இனிய வணக்கம். மேஷராசி நண்பர்களே, ஜோதிடம் சார்ந்த பல பயனுள்ள சித்தாந்தங்களை தொடர்ந்து பதிவிட்டு வருகின்றோம். அந்த அடிப்படையில் இன்றைய தினம் நாம் காணக்கூடிய தலைப்பு, மேஷராசி அன்பருக்கு சனி பகவான் வக்ர நிலை இது போன்ற ஒரு மாற்றத்தையும் ஒரு முன்னேற்றத்தையும் உங்களுக்கு கொடுக்க போகின்றார் அப்படிங்கிறத இந்த பதிவில் எளிமையாக துல்லியமாக நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்க நீங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. மேஷராசி நண்பர்களுக்கு சனி பகவான் யாராக வருகிறார், எந்த ஸ்தானத்திற்கு அதிபதியாக வருகிறார்? பொதுவாகவே சனி பகவான்னா தொழில் காரகன் என்று சொல்கின்றோம், குணங்களில் நீதிமான் என்று சொல்கின்றோம். நிறைய நண்பர்கள் நினைப்பாங்க சனி பகவான்னா கெடுக்கக்கூடியவர், சனி பகவான்னா மந்தகாரகன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் சனி பகவானுடைய உண்மையான காரகத்துவம் எவ்வளவு பெரிய ஒரு நெருக்கடியில் உள்ளவராக இருந்தாலும் கூட அழகா அவங்க வாழ்க்கையை நன்னிலைக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு கிரகத்திற்கு உண்டு எனில் அது சனி பகவானுக்கு மட்டுமே. சடனா ஒரு சில காலகட்டங்களிலேயே ஒரு நிர்பந்தமான ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிறவரை அழகா ஒரு லிப்ட் கொடுத்து நன்னிலைக்கு கொண்டு வந்துடுவார். ஆக இந்த ஒரு அற்புதமான ஒரு கிரகம் இயற்கையில் பாவ கிரகமாக வருகிறார். அதே போல உங்களுடைய ராசிக்கு அவர் 10ஆம் பாவகத்திற்கும் 11ஆம் பாவகத்திற்கும் அதிபதியாக வருகிறார். உங்களுடைய ராசிக்கு மிக வலிமையாக இருக்கக்கூடிய கிரகம் ஒரு கிரகம் என்னவென்றால் அது சனி பகவான் மட்டுமே. காரணம் என்ன கேட்டீங்கன்னா, 10ஆம் பாவகம் என்பது தொழில்ஸ்தானம், 11ஆம் பாவகம் என்பது லாபஸ்தானம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில தொழில் பிரதானமா இருக்கணும், அதே நேரத்தில் லாபம் அதை விட சிறப்பா இருக்கணும். அப்போ அவங்களுடைய வாழ்வாதாரம் எவ்வளவு நெருக்கடியில் இருந்தாலும் ஒரு நல்ல நிலைக்கு வந்து அவங்க லட்சியங்களை முடிச்சு அவங்களுடைய எண்ணங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்கள வாழ வைக்கக்கூடிய பொருளாதார வளர்ச்சி கிடைக்கும். ஆக இந்த சனி பகவான் மேஷராசி நண்பர்களுக்கு எந்த சூழ்நிலையிலும் கெட்டுவிடக்கூடாது. இந்த கால அமைப்புல பாருங்க, 2024 ஜூன் மாதம் 29ஆம் தேதி முதல் நவம்பர் மாதம் 15ஆம் தேதி வரை சரியாக 4 மாதம் 15 நாட்கள் அவர் வக்ர நிலை அடைகின்றார். இந்த வக்ர நிலை அடையக்கூடிய ஸ்தானம் என்னவென்றால் 11ஆம் பாவகத்தில். 11ஆம் பாவகத்தில் லாபச்சனியாக அமர்வது உங்களுடைய முயற்சிகளையும் லட்சியங்களையும் அடுத்த நிலைக்கு கொண்டு வந்து உங்களை ஒரு வெற்றி பாதையில் அமர்த்தக்கூடிய ஒரு யோகமைப்பாக தான் இந்த சனி பகவான் இருக்கார். இது ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு. ஆனால் நிறைய மேஷராசி நண்பர்களுக்கு பாருங்க, சனி பகவான் லாபத்தில் அமர்ந்திருந்தாலும் எங்களுடைய வாழ்க்கை லாபகரமா இல்லை. ஏதோ ஒரு இடத்துல நாங்கள் லாக்காய் நிற்கிறோம், எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே தோல்வியாக இருக்குது. ஆரம்ப காலகட்டத்தில் நாங்கள் ஆரம்பித்த காரியம் ஒரு சிறப்பாக நமக்கு இருக்கும் அப்படின்னு நினச்சி ஆரம்பித்தோம். ஆனால் கடைசியில் ஒரு இனம் புரியாத ஒரு பயம், நம்ம தவறான பாதையில் பயணம் பண்ணிட்டோமோ, தப்பான தொழில் முறையில் முதலீடு போட்டுட்டோமோ, இல்லை தவறான ஒருத்தர்கிட்ட நம்ம பணத்தை இழந்துட்டோமோ, நம்ம வாழ்க்கையில் எல்லாமே பறிபோயிடுச்சா அப்படிங்கக்கூடிய மனக்குழப்பத்தில் தான் நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிற மேஷராசி நண்பர்கள் இந்த காலகட்டத்தில் நிறைய நண்பர்கள் இருக்கிறீங்க. காரணம் என்ன கேட்டிங்கன்னா, சனி பகவான் நின்ற இடத்தை சிறப்பாக வாழ வைப்பார். ஆக 11ஆம் பாவகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் ஒரு லாபகரமான வளர்ச்சியை கொடுப்பார். ஆனால் அவரது பார்வைக்கு அந்த சுப பலன் இல்லை. சனி நின்ற இடத்தை வாழ வைப்பார், பார்க்கின்ற இடத்தை கெடுப்பார் என்கிறது ஜோதிடத்தில் ஒரு சூட்சம விதி. ஆக சனியுடைய பார்வைன்னு பார்த்தீங்கன்னா, தான் இருக்கும் இடத்திலிருந்து 3ஆம் பார்வையும் 7ஆம் பார்வையும் 10ஆம் பார்வையும் அவருக்கு பலம் உண்டு. இந்த ஸ்தானங்களை பார்க்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் பாவகத்தில் இருந்து 3ஆம் பார்வையாக மேஷ ராசி ஜென்ம ராசியை பார்க்கின்றார். அவரது 7ஆம் பார்வையாக 5ஆம் பாவகம் என்று சொல்லக்கூடிய புத்திரஸ்தானத்தையும் கௌரவஸ்தானத்தையும் பார்க்கின்றார். 8ஆம் பாவகத்தை அவரது 10ஆம் பார்வையால் பார்க்கின்றார். இந்த 8ஆம் பாவகம் என்பது ஆயுள், ஆரோக்கியம், தன்னுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய
கஷ்ட சுக துக்கங்கள் நிர்ணயம் பண்ணக்கூடிய பாவகம் இந்த 8ஆம் பாவகம். ஆக இந்த 3 பாவகங்களை பார்க்கக்கூடிய சனி அவரது 3ஆம் பார்வையாக மேஷராசியை பார்ப்பதால உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு சூழ்நிலை எவ்வளவு லாபகரமான தொழில் முறைகள் இருந்தாலும் கூட எதையோ ஒன்று நம்ம இழந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. சார் எல்லாம் சரியா போச்சு, ஆனா குறிப்பிட்ட காலகட்டத்தில் என்னால் எதையுமே செய்ய முடியல, எவ்வளவோ ஒரு முயற்சி பண்றோம், அடுத்த நிலைக்கு வர முடியல, தொழில் முறையில நியாயமா போராடி ஒரு பெரிய லெவல்ல நம்ம வளரணும் அப்படின்னு நினைச்சு போராடின காரியங்கள் எல்லாமே இன்னைக்கு தடங்களா நிக்குது. பொருளாதாரத்துல வாங்காத இடத்துல கடன், வட்டிக்கு மேல வட்டி கட்டுறோம். எங்க சூழ்நிலை இன்னைக்கு எங்களை மாதிரி வாழ்ந்தவங்களும் இல்லை, இன்னைக்கு உங்களை மாதிரி கெட்டவங்களும் இல்லை அப்படிங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்னைக்கு போயிட்டு இருக்கு. இந்த ஒரு நிலையிலிருந்து ஒரு மாற்றம் வருமா? நம்மளுடைய நிலை அடுத்த கட்டத்துக்கு வருமா? கண்டிப்பாக சனி பகவான் வக்ரம் பெறுகின்ற ஒரு சூழல் எது போன்ற ஒரு பலன்கள் சனி பகவான் கொடுப்பார் என்றால், தன்னுடைய ஓடு பாதையிலிருந்து விலகக்கூடிய காலமே வக்ர நிலை. சூரிய குடும்பத்தில் எல்லா கிரகங்களும் நேர்கோட்டில் போய்கொண்டிருக்கும் பொழுது தன்னுடைய அந்த கோட்டில் அச்சிலிருந்து விலகக்கூடிய தருணம் ஒரு கிரகம் வக்ரம் பெறுகிறது. தன்னை தானே சுற்றக்கூடிய ஒரு நிலை வக்ர நிலை என்று சொல்கின்றோம். ஆக பொதுவாக இயற்கையில சனி மந்தகாரகன். அவர் தன்னைத்தானே இப்போ சுற்றி அவருடைய வேகத்தை அதிகப்படுத்தும் பொழுது தன்னுடைய குணங்களுக்கு எதிர்மறையான குணங்கள் கொடுப்பார். ஒரு பாவ கிரகம் இயற்கையில் வக்ரநிலை பெறும் பொழுது தன்னுடைய பாவத்தன்மை இழந்து சுபத்தன்மையாக மாறக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த அமைப்பு தன்னுடைய மேஷராசிக்கு அவரது பார்வை படுவதன் மூலம் இருந்த அனைத்து விதமான தடங்களும் இந்த 4.5 மாதத்துக்குள்ள உங்களுக்கு ஒரு புதிய ஒரு உத்தியோகத்தை கொடுத்து, புதிய ஒரு வளர்ச்சியை கொடுத்து, ஒரு வேலை வாய்ப்புகள் அமைச்சு கொடுத்து உங்க வாழ்வாதாரத்தை அடுத்த நிலைக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான காலமைப்பா இந்த காலமைப்பு இருக்கும். குறிப்பா என்னால எதையும் செய்ய முடியல, எதை தொட்டாலும் எனக்கு ஒரு பெரிய ஒரு தடங்களாவே இருக்கு அப்படின்னு நினைச்சு ஒரு மன வலியோட வருத்தத்தோட இருந்த உங்களுடைய வாழ்க்கையில ஒரு வளர்ச்சி கிடைக்கக்கூடிய ஒரு காலம் இந்த 4.5 மாதம். இந்த 4.5 மாதத்துல நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் சரியா இருக்கும். அதே போல பாருங்க, நிறைய நண்பர்கள் ஒரு ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு தொழில் பார்ட்னரை நம்பி நல்லா பேசுறாங்க, இவங்களை நம்பி நம்ம முதலீடு போடலாம்னு நினைச்சு போட்டீங்க, அந்த பணம் அப்படியே லாக். அதே நேரத்தில் வெளியில கொடுத்தா இந்த பணம் ஒரு லாபகரமான ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் அப்படின்னு நினைச்சு நம்ம பணத்தை வெளியில கொடுத்தோம், கொடுத்த இடத்துல இப்ப பணம் வரல, இதனால தடை. பொருளாதாரத்துல டோட்டலா இன்னைக்கு முடங்கி இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை. சார் எல்லாமே சரியா போயிட்டு இருந்தது, இந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு 2 வருஷ காலகட்டத்தில் எல்லாமே தலைகீழ மாறி என்னுடைய வாழ்க்கையில பல வருஷம் கஷ்டப்பட்டு தேடிய செல்வம் ஒரு சில காலத்துல நான் இழந்து நிற்கிறேன் அப்படிங்கக்கூடிய சூழ்நிலையில இருக்கக்கூடியவங்களுக்கு இழந்ததை மீண்டும் திரும்ப பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலம் இந்த 4.5 மாதம். அதே போல உங்களுடைய முயற்சிகள் இப்ப பலப்படும். உத்தியோக ரீதியா ஒரு ப்ரமோஷன் கிடைக்கணும், எனக்கு அது அமையல அப்படி நினைக்கக்கூடியவங்களுக்கு மிகப்பெரிய லெவல்ல உங்களுக்கான ஒரு வாய்ப்புகள் அமையும். சார் தொழில்ல என்ன மாதிரி ஒரு எஃபெக்ட் போடுறதுக்கு யாரும் இல்லை, அந்த அளவுக்கு நம்ம எஃபெக்ட் போடுறோம், ஆனா பெரிய லெவல்ல மாற்றம் இல்லை, எல்லாமே முதலீடாவே இருக்கே தவிர ஒரு லாபகரமா எங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கல அப்படி நினைக்கக்கூடியவங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு தருணம். உங்களுடைய உழைப்பை பலப்படுத்தி அதன் மூலம் லாபகரமாக உங்களை செயல்பட வைக்கக்கூடிய ஒரு வேகத்தை கொடுக்கக்கூடியவர் இந்த சனி பகவான் உங்களது ஜென்மராசியை பார்ப்பதன் மூலம் கிடைக்கும். அதே போல மேஷராசிக்கு ஒரு பெரிய தடங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, லாபாதிபதி சனி பகவான் தன்னுடைய ராசியை பார்க்கக்கூடிய காலம் மேஷராசி செவ்வாய் பகவானுடைய ராசி என்பதால சனி செவ்வாயுடைய தொடர்பு ஒரு சில நெகட்டிவான ஒரு பலனை கொடுக்கும். தன்னுடைய முயற்சிகளை பலகீனப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அமையும். ஆக இந்த நேரத்தில் இந்த சனி பகவான் வக்ரலை அடையும் பொழுது இதற்கு எதிர்மறையான ஒரு பலன்கள் நடக்கும். இந்த 4.5 மாசத்துல திடீர் வளர்ச்சிகள், திடீர் முன்னேற்றங்கள், சார் நான் எதிர்பார்க்கவே இல்லை, எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சது அப்படிங்கக்கூடிய ஒரு தொழில் வளர்ச்சியில, ஒரு பதவி உயர்வுகள்ல, வேலை வாய்ப்புகள்ல கட்டாயம் நீங்க சாதிக்க போறீங்க இந்த காலகட்டம். அதே போல சனி பகவானுடைய பார்வை பாருங்க 5ஆம் பாவகத்தை பார்க்கின்றார். இந்த 5ஆம் பாவகம் என்பது புத்திரஸ்தானம், கௌரவஸ்தானம். இந்த கௌரவம் என்பது தன்னுடைய மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, லட்சியங்கள்,
பல நாள் கஷ்டப்பட்டு நம்ம சேர்த்துன மதிப்பு மரியாதை இன்னைக்கு நம்ம குறிப்பிட்ட காலகட்டத்தில் இழந்துருவோமோ அப்படிங்கக்கூடிய பயத்திலையும் அந்த ஒரு குழப்பத்திலையும் நிறைய நண்பர்கள் பார்த்தீங்கன்னா இருக்கிறீங்க. கண்டிப்பா உங்களுடைய மதிப்பு மரியாதை கூடக்கூடிய ஒரு நிலை இந்த 4.5 மாதம். இந்த 4.5 மாதத்துக்குள்ள உங்களுக்கு இதுவரையும் இருந்த ஒரு கெட்ட பேர், செய்யாத தவறுக்கு வந்த தண்டனைகள், உங்க வாழ்க்கையில இருந்த ஒரு சில தடங்கல்கள், குடும்ப ரீதியா இருந்த ஒரு சில பிரச்சனைகள், தொழில் ரீதியா இருந்த தடைகள் கண்டிப்பாக விலகும். இதுல குறிப்பா நிறைய நண்பர்களுடைய வாழ்க்கையில பாருங்க, தன்னுடைய குழந்தைகளே தனக்கு எதிரியாக மாறிய ஒரு சூழ்நிலை. சார், என்னுடைய மகன் என்னுடைய சொல் பேச்சில இல்லை, நம்ம சொல்றது ஒண்ணு, அவங்க செய்யறது ஒண்ணு. இன்னைக்கு அவங்களுடைய ஒரு விருப்பத்துக்காக ஒரு சில காரியம் ஆரம்பிச்சு அதனால நாங்க பெரிய ஒரு மன உளைச்சல்லையும் மன வலியிலையும் இருக்கிறோம். அவங்களுடைய வாழ்வாதாரம் கெட்டு போயிருமோ, இல்லை எங்களுடைய ஒரு அவப்பெயர் எங்களுக்கு வந்துருமோ, எங்களுக்கான ஒரு வீண் பேர் எங்களுக்கு வந்துருமோ அப்படிங்கக்கூடிய ஒரு சூழலில் இருக்கிறோம். இன்னைக்கு அவங்க சரியா வந்துருவாங்களா அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு பெற்றோர்களுக்கு 100% உங்களுடைய குழந்தைகளுக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. அவங்க வாழ்க்கையில வரக்கூடிய வளர்ச்சிகள் கண்டிப்பாக கிடைக்கும். நிறைய நண்பர்களுக்கு குழந்தைகளுடைய தொழில் பாதிக்குது, இல்லை குழந்தைகளுக்கான திருமண தடை முயற்சி பண்ணிட்டே இருக்கிறோம், ஆனால் அது அமையவே இல்லை அப்படிங்கக்கூடிய வருத்தத்தில் உள்ளவங்களுக்கு, இல்லை அவங்களுக்கான ஆயுள் ஆரோக்கிய ரீதி கெட்டு போயிட்டு இருக்கு அப்படி நினைச்சு மன வருத்தத்தில் இருக்கிறவங்களுக்கு கவலைகள் வேண்டாம். இந்த சனி பகவான் வக்ர பார்வையால 5ஆம் பாவகம் பலம் பெறுகின்றது. உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, மதிப்பு, மரியாதை கூடும். உங்களுடைய லட்சியங்கள் பெரிய லெவல்ல மேல வரும். மேஷராசினாவே சாதிக்கணுங்கிற ஒரு எண்ணம் கொண்டவங்க, சாதிக்கணுங்கிற ஒரு வெறிய கொண்டவங்க. அதனால உங்களுடைய வாழ்க்கையில நீங்க என்ன சாதிக்கணும்னு நினைச்சீங்களோ அதை கண்டிப்பா சாதிப்பீங்க. உங்களுடைய பிள்ளைகள் எந்த அளவுக்கு வளரணும்னு நினைச்சீங்களோ கண்டிப்பா இந்த 4.5 மாதத்துக்குள்ள அவங்க சாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அமையும். அதே போல 8ஆம் பாவகத்திற்கு சனி பகவானுடைய பார்வை. தன்னுடைய வாழ்க்கையில நீங்க எவ்வளவு முயற்சிகள் எடுத்தாலும் கூட ஒரு சில தடையை சந்திச்சு மன உளைச்சல் இருப்பீங்க. குறிப்பா குடும்ப ரீதியா ஒரு நிம்மதி இல்லை. எவ்வளவு விட்டு கொடுத்து போனாலும் இந்த இடத்துல ஒரு புரிதல் இல்லை. நம்ம யாருக்காக வாழ்ந்தோமோ அவங்களே நம்மளை புரிஞ்சுக்கல அப்படிங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அதே போல கணவன் மனைவி உறவு முறைகளுக்குள்ள 3ஆம் நபர்களால் வந்த பிரச்சனை இன்னைக்கு அது பெரிய லெவல்ல விஸ்வரூபம் எடுத்து ஒரு கணவன் மனைவி பிரிவு அப்படிங்கிற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்ட குடும்பங்கள் நிறைய. அதை தாண்டி நிறைய நண்பர்களுடைய வாழ்க்கையில டைவர்ஸுங்கிற மாதிரியே ஒரு சூழலை போயிருச்சு. இதுக்கு மேல் நாங்கள் மீண்டும் இணைவுமாங்கிறதே ஒரு கேள்விக்குறியா இருக்கு அப்படிங்கக்கூடிய ஒரு சூழலில் இருக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக உங்களுடைய கணவன் மனைவி உறவு முறைகள் பலப்படும். அதே போல பாருங்க, காதலர்கள் நிறைய நண்பர்கள் பாருங்க தன்னுடைய லைஃப் பார்ட்னரை சூஸ் பண்றதுல ஒரு மிக தெளிவா இருப்பீங்க. அப்படி பார்த்து நம்ம ஒரு லைஃப் பார்ட்னரை சூஸ் பண்ணி இவங்க தான் நமக்கு சரியானவங்க அப்படின்னு நினைச்சு பழகியிருந்தாலும் கூட இந்த காலகட்டத்தில் தேவையில்லாத கருத்து வேறுபாடு, தேவையில்லாத மன உளைச்சல், இதனால வந்த ஒரு சலிப்புத்தன்மை, இந்த வாழ்க்கையே நமக்கு வேண்டாம், இப்பவே இந்த அளவுக்கு பிரச்சனையா இருக்குதுன்னா இனி எதிர்காலம் எப்படி இருக்குமோ அப்படிங்கக்கூடிய மன உளைச்சல் இருக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் மறைஞ்சு ஒரு நல்ல மேன்மையை கொடுக்கும். அதை தாண்டி 8ஆம் பாவகம் என்பது ஆயுள் ஸ்தானம். மேஷராசி நண்பர்களுக்கு தலை சார்ந்த ஒரு சில தொந்தரவுகள் அல்லது கண் சார்ந்த ஒரு சில தொந்தரவுகள், அதை தாண்டி ரத்தத்தில் ஒரு சில நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாகிறது, நம்மளுடைய எனர்ஜி கம்மியாகிறது, உடம்பே டயர்டாக இருக்கு, என்னன்னே தெரியல அப்படிங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள்லாம் இருக்கும். கண்டிப்பாக உங்களுடைய உடல் ஆயுள் ஆரோக்கியத்தில் நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். அதை தாண்டி 8ஆம் பாவகம் என்பது அயல்நாடு சார்ந்த விஷயம். நாங்கள் வெளிநாடு வந்துட்டோம், ஆனால் எங்களுக்கு இங்கே எதுவுமே சரியாக அமையலை, ஏதோ ஒன்று பெரிய லெவலில் சாதிக்கணும்னு புறப்பட்டு வந்தோம், ஆனால் இன்னைக்கு எல்லாமே இன்னைக்கு குழப்பமாக இருக்குது, தொழில் முறையில் ஒரு தடையாகவே இருக்குன்னு நினச்சி மன உளைச்சல் இருக்கக்கூடிய உங்களுக்கு தொழில் முறையில் நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். அதே போல் ஒரு லாபகரம் இல்லை, எதோ சாதிக்கலான்னு புறப்பட்டு வந்தோம், இன்னைக்கு கடன் மேலே கடன் அதிகமாக போயிட்டுருக்கு, எங்களுக்கு போதுமான வருமானம் இல்லை அப்படி நினைக்கக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு வருமானங்களை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு.
பதவி உயர்வுகள் தடையா இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த கால அமைப்பு பதவி உயர்வுகள் கிடைக்கும். அதை தாண்டி இந்த 8ஆம் பாவகம் என்பது மிகப்பெரிய அதிர்ஷ்ட வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும். திடீர் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும். யார் யாருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் தடங்களா இருக்கோ அது எல்லாமே இந்த நேரத்துல தடையில்லாமல் நடக்கும். திடீர் பண வரவுகள் கிடைக்கும். மேஷராசி நண்பர்களே, சனியை போல் கொடுப்பாரும் இல்லை, சனியை போல் கெடுப்பாரும் இல்லை அப்படின்னு சொல்லுவோம். கெடுக்கக்கூடிய சனி பகவானே கொடுக்கக்கூடிய நிலைக்கு மாறக்கூடிய ஒரு காலம் இந்த வக்ர நிலை. மேஷராசி நண்பர்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை சந்திச்சு நீங்க அடுத்த நிலைக்கு வளரக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். உங்களுடைய முயற்சியை பலப்படுத்துங்க. ரியல் எஸ்டேட் பிசினஸ்ல இருக்கக்கூடியவங்களுக்கும் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் கொடுக்கும். மண் சார்ந்து வேலை செய்யக்கூடியவங்களுக்கு, நெருப்பு சார்ந்து வேலை செய்யக்கூடியவங்களுக்கு, மின்சாரத்துறையில் வேலை செய்யக்கூடியவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும். இந்த தருணத்துல நீங்க பார்த்துக்க வேண்டிய ஒரு விஷயம், உங்களுடைய ஜாதகப்படி திசா புத்திகள் சாதகமாக இருக்கின்றதா. நம்ம ஒவ்வொரு பதிவுலையும் தெளிவா சொல்றோம். கோச்சார கிரக நிலைகள் நமக்கு எவ்வளவு பலம் பொருந்தி இருந்தாலும் அதை சரியான முறையில் நமக்கு ஒரு வாய்ப்பா உருவாக்கி கொடுத்து நம்மளுடைய வளர்ச்சிக்கு உறுதுணையா இருக்கக்கூடியது திசா புத்திகளே. அப்போ நம்மளுடைய திசா புத்திகள் சாதகமாக இல்லை அப்படின்னா கண்டிப்பா இந்த பலன்கள்ல நிறைய ஒரு மாற்றங்கள் உண்டு. இந்த நேரத்துல நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றியை நோக்கி கொண்டு போகக்கூடிய ஒரு வாய்ப்பா அமையக்கூடிய காலகட்டத்துல திசா புத்திகள் சாதகமா இருக்கான்னு உங்களுடைய ஜாதகத்தை சீர்தூக்கி பார்த்துக்கோங்க. அப்படி தெளிவா பார்க்கணும்னு நினைக்கக்கூடியவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய முன்பதிவை பதிவு பண்ணுங்க. உங்க ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலம் அனுப்புங்க. உங்களுக்கான பலனை துல்லியமா தெளிவா தெரிஞ்சுக்கலாம். உங்களுடைய நிலை இன்னும் அடுத்தடுத்து முன்னேற்ற நிலைக்கு கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் உங்க ஜாதக ரீதியா இருக்கா அப்படிங்கிறது நீங்க பார்த்துக்கலாம். மேஷராசி நண்பர்களே, இது சனி பகவானுடைய வக்ர நிலையால் மென்மேலும் வளர என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம்.